காவடியில குண்டு வச்சு இந்த குடும்பத்தையும் ஆகிக்க பார்த்தா இவனா? ஏண்டா பஸ்ல குண்டு வச்சீங்க, ரயில்ல குண்டு வச்சீங்க, பாலத்துல குண்டு வச்சீங்க, இப்ப காவடிக்குள்ளே குண்டு வைக்க ஆரம்பிச்சீங்களா? ஒரு இட்லியில குண்டு வச்சு அவன் வாயில வச்சு அவனுக்கு வெடிச்சு செதறட்டும். வெறும் இட்லி எப்படிங்க சாப்பிடலாம்? கொஞ்சம் சக்தி வைக்க வேணா? ஓ சமையல் புத்தி போகுதா பாரு. ஐயா வாங்க வாங்க புடிச்சுமோங்க. போடா குண்டு. அப்பா இத்தனை காரணம் என் மாமா இல்லப்பா, நான் தான் காரணம். என் பொண்டாட்டி பொம்பளை புள்ள பெத்தா வீட்டுக்குள்ளே வரப்படாதுன்னு நான் தான் சொன்னேன். அதனால வந்த குழப்பம். நாங்க குழந்தை தானுங்க. ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே. ஆனா நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிப்பா. இது நல்லா இருக்குதா? படியில மேல கீழ ஓடி பாம் ரிஸ்க் எல்லாம் எடுத்து உங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறேன். 3 இடத்துல நன்றின்னு முடிச்சிட்டீங்களே. கையில புடிச்சுக்கிட்டு கண்ணாலம் கட்டி வச்சு நல்லா இருன்னு சொல்வீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சேன். வெக்கமில்லாம நீ கேட்ட மாப்பிள கைய கூட. ஐயோ உங்களுக்கு என்ன நீ சும்மா இருக்கிற? கைய கொடுத்துக்கிட்டு நம்ம பொண்ணு கைய கூட. எத்தனை கை? இந்த கை ஒரு கை போது. அது விடு. எப்பவும் மாராசனா இருக்கணும். ராசா மகராசா எங்க மகராசா